அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு சேகர்பாபு ஐயா அவர்கள் கோயில் விழாக்களிலே பங்கெடுத்துக் கொள்கிறார். நாங்கள் அதை வரவேற்கின்றோம். ஆனால் அவர் பங்கெடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது பக்தர்களிடம் அவர் நடந்து கொள்ளுகின்ற விதம், இன்றைக்கு சுசீந்திரம் திருக்கோயிலிலே பக்தர்களை பார்த்து மிகவும் தரக்குறைவான வார்த்தைகளில் பேசுகிறார். அதே போல திருச்செந்தூர் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நிகழ்ச்சியின் பொழுது வரிசையிலே பல மணி நேரமாக பக்தர்கள் காத்திருக்கிறார்கள். சேகர்பாபு அவர்களை பார்த்து, ஏன் திருப்பதியில் போய் காத்திருக்கீங்க, இங்க என்ன உங்களுக்கு, இப்படி கேள்வி கேட்கிறார். வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று சென்னை திருவல்லிக்கேணி ஆலயத்திலே மேதகு ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அம்மா அவர்களிடமும் இதே மாதிரி விவாதம் செய்துள்ளார். இந்து மக்கள் கட்சியின் சார்பிலும் இந்து அமைப்புகளின் சார்பிலும் நீண்ட காலமாக நாங்கள் கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆலயங்களிலே கட்டண தரிசனம் கூடாது. இப்போ சமீபத்தில் ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி பரமபத வாசல் தரிசனத்துக்கு 5000 ரூபாயிலிருந்து 4000 ரூபா வரைக்கும் 3000 ரூபா, எங்கெங்கெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஒவ்வொரு பணம். கோவில்களில் சாமியை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க கட்டணம் விதிச்சு. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சுவாமி ஒன்றும் காட்சி பொருள் கிடையாது. இதே மாதிரி தான் திருவண்ணாமலை ஜோதி நிகழ்ச்சியின் பொழுதும் கிரிவல நிகழ்ச்சியின் பொழுதும் பக்தர்களுக்கு தர்ம தரிசனம் இருக்க வேண்டும். கோவில்களிலே விஐபி கலாச்சாரம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. உடனே அதை பற்றி நிருபர்கள் கேட்டபோது அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு ஐயா என்ன சொல்றாருன்னா, அர்ஜுன் சம்பத் முதல்ல வரிசையிலே நின்று பக்தர்களோடு சேர்ந்து தரிசனம் செய்தால் நாங்கள் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கிறோம். கட்டண தரிசனம் ஒழிப்பு அல்லது விஐபி கலாச்சாரத்தை கோவில்களிலே நிறுத்துவது, அதுக்கு இந்து சமய அறநிலையத்துறை தயாராக இருக்குன்னு சொல்றாரு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உடனடியாக கட்டண தரிசன முறையை ஒழிக்க வேண்டும். சேகர்பாபு ஐயா அவர்களிடம் நான் இப்பொழுதே சொல்லுகின்றேன், இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகளோ இந்து மக்கள் கட்சி தொண்டர்களோ ஒரு காலத்திலும் நாங்கள் விஐபி அந்தஸ்து கோரியதில்லை. நாங்கள் எப்பொழுதுமே கட்டணம் செலுத்தி இறைவனை தரிசிக்கின்ற அந்த முறையை எதிர்ப்பவர்கள். நாங்கள் எங்கேயும் இந்த விஐபி தரிசனம் கோர மாட்டோம். நாங்கள் மக்களோடு மக்களாக சென்றுதான் இறைவனை தரிசிக்க விரும்புகிறோம். ஆனால் சேகர்பாபு அவர்கள் அர்ஜுன் சம்பத் ஏதோ விஐபி தரிசனம் பண்றார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான தகவலை தெரிவித்திருக்கிறார். நாங்கள் எந்த காலத்திலும் அப்படி கோரியது கிடையாது. உடனடியாக நீங்கள் அமல்படுத்துங்க. இப்ப எங்க பார்த்தாலும் இந்த விஐபி தரிசன முறை திமுக காரங்க தான் அதிகமா போறாங்க. சாமியே இல்லைங்கிறான். உங்கள் அனைவருக்கும் தெரியும், காஞ்சிபுரத்துல அத்திவரதர் நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா பூரா திமுக காரங்க தான் தரிசனம். திருவண்ணாமலை கிரிவலமா ஆபீசர்ஸ் திமுக காரங்க தான் போய் ஆக்கிரமிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி சேகர்பாபு ஐயா பிரமத விழாக்கள்ல போய் கலந்துக்கிறாரு. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் கிறிஸ்துவ விழால கலந்துக்கிட்டு அல்லையாங்கிறாரு. அங்க ரொம்ப மரியாதையா அங்க இருக்கிற கிறிஸ்துவர்கிட்ட நல்லா பேசுறாரு. இஸ்லாமிய மத விழாக்கள்ல கலந்து கொண்டு நல்லா பேசுறாரு. அது என்ன கோயிலுக்கு வந்தா மட்டும் பக்தர்கள் மேல எரிஞ்சு விழுறீங்க? இன்னைக்கு நீங்க பேசின வார்த்தை சரியான வார்த்தை தானா? எந்த லட்சணத்தில் இருக்குது இங்க கோயில் நிர்வாகம்? திருவண்ணாமலை கோவிலுக்கு வந்த ஆந்திரத்தை சேர்ந்த பெண்மணி காவல்துறையினராலே ரேப் பண்ணப்பட்டார். கோவிலுக்கு வழிபாடு செய்ய வந்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. இது இந்த தமிழ்நாட்டில் யாத்திரை வர்றவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும். தரக்குறைவான வார்த்தைகளை பொது இடங்களிலே பேசக்கூடாது. இல்லை என்று சொன்னால் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே இது சம்பந்தமான எங்களுடைய ஜனநாயக அறப்போராட்டங்களை நடத்துவோம். இன்றைக்கு நம்முடைய சுசீந்திரத்திலே சேகர்பாபு அவர்கள் பேசிய, பக்தர்களை நோக்கி பேசிய தரக்குறைவான வார்த்தைகளை வாபஸ் பெற வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்த நேரத்திலே முன்வைக்கின்றோம்.